பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். அவருடைய பாதத்திலே வரும்படியாக அழைக்கிறார். வருத்தத்தோடு பாரத்தோடு மிகுந்த கண்ணீரோடு காணப்படுகிற உங்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்திலே நாம் வந்து இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை எல்லாம் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே சமூகத்திலே நாம் வைத்து விடும்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழும்பி முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நாளில் நாம் சற்று நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை தந்து சந்தோஷத்தை தந்து சமாதானத்தை தந்து நம்மை வழி நடத்துகிற நம் கர்த்தரை சற்று நேரம் நாம் ஸ்தோத்தரித்து துதித்து விட்டு ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, துதிக்கிறோம். நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை என்று சொன்னீரப்பா. எஸ்ஸப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மாறாதவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு எங்களை காத்து வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அழைத்து செல்வது போல அப்பா, எங்களையும் நாங்கள் அறியாத பாதையிலே எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்குகிற எங்கள் அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எஸ்ஸப்பா, நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற உணவுக்காக, உடைக்காக, தங்கும் இடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இந்த நேரத்திலே அப்பா, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அப்பா, ஒரு தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் உண்டாகட்டுப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால், உமது
பிரசன்னத்தினால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே தங்கள் பிறந்த நாளையும் தங்கள் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. இந்த வருடம் உமது பிள்ளைகளுக்கு சகல பகுதியில் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் மகிழ்ச்சியும் இயேசுவின் நாமத்தினால் இருப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் தங்களுடைய வேலைக்காக படிப்புக்காக வெளியே பிரயாணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக உம்முடைய சமூகம் செல்லட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும் எஸ்ஸப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 நாளாகமம் 19வது அதிகாரம் 13வது வசனம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பொது மொழிபெயர்ப்பில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மன உறுதியுடன் இரு, நம் மக்களுக்காகவும் கடவுளின் நகர்களுக்காகவும் வலிமையுடன் போராடுவோம். ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். இங்கே பாருங்கள், கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தருகிற வார்த்தை தைரியமாயிரு. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டு காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தைரியமாயிரு, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று. இந்த வசனம், இந்த வார்த்தையை யார் யாரிடம் சொன்னது என்று நாம் பார்ப்போம். தாவீதின் படைத்தலைவன் யோவாப் தன்னுடைய சகோதரனாக அபிசாயிடம் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, தைரியமாயிரு, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று. எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, அம்மோன் புத்திரரின் ராஜா நாகாஸ் மரித்து போகிறான். அவன் மரித்து போனவுடனே அந்த ஸ்தானத்திலே அவருடைய குமாரன் ஆனூன் ராஜாவாகிறான். அப்பொழுது தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்களை அந்த ஆனானிடத்தில் அனுப்புகிறான். தாவீதுக்கு இந்த நாகாஸ் உதவி செய்திருந்தார். ஆகவே அவருடைய குமாரன் ஆனூனுக்கு தாம் உதவி செய்யும்படியாகவும் ஆறுதல் சொல்லும்படியாக தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். இந்த ஊழியக்காரர்கள் அம்மோன் புத்திரருடைய எல்லையை போய் சேர்ந்தவுடனே இந்த அம்மோன் புத்திரன் பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள்? தவறுதலான ஒரு செய்தியை ஆனூன் ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். தாவீது இவர்களை, தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பினது எதற்கு? அவர்களுக்கு ஆனூன் ராஜாவுக்கு உதவி செய்யும்படியாகவும் ஆறுதல் சொல்லும்படியாகவும். ஆனால் இந்த அம்மோன் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? தவறுதலான ஒரு செய்தியை ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். தாவீது நம்முடைய தேசத்தை உளவு பார்க்கவும் கவிழ்த்து போடவும் ஆராயவும் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே பாருங்கள், இந்த அம்மோன் புத்திரர்கள் இப்படி தவறுதலான செய்தியை சொன்னபடியினாலே இந்த ராஜாவுக்கு கோபம் உண்டாகிறது. தாவீது அனுப்பின ஊழியக்காரர்களை ராஜா என்ன செய்கிறார்?
கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புகிறார். இன்றைக்கும் அநேக குடும்பங்களிலே இப்படி தான் நடக்கிறது, தேசத்திலும் நடக்கிறது. நன்மையான காரியத்தை சொல்லி அனுப்பினால் அந்த காரியத்தை மாறுதலாக சொல்லி குடும்பங்களிலேயும் தேசத்திலும் பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதனால் ராஜா கோபம் அடைந்து தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக சீரியாவில் உள்ள படைகளுக்கு கூலி பொருத்தி அழைத்து வந்து நிற்கிறான். இங்கே போருக்கு நல்ல தயாராக நிற்கிறார்கள் இரண்டு கூட்டத்தார். ஒன்று அம்மோன் புத்திரரின் சேனையும் இன்னொன்று தாவீதுடைய சேனைகளும். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நடுங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் யோவாப் தன்னுடைய சகோதரனாகிய அபிசாவிடம் இந்த வார்த்தையை சொல்கிறார். நீ தைரியமாயிரு, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்க கூட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஒரு போர்க்களத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டு இருக்கிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எப்படி முடிந்து போகுமோ, இந்த பிரச்சனை நிமித்தம் எங்கள் குடும்பத்திலே பிரிவினை உண்டாகி விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு இருக்கலாம். அல்லது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நடக்கிற பிரச்சனைகள் ஒரு போர்க்களத்தில் நிற்பது போல காணப்படலாம். பிள்ளைகள் இந்த படிப்புக்கு தான் நான் போவேன், இந்த காலேஜுக்கு தான் போவேன் என்று பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்க பெற்றோர்கள் வேறொன்றை சொல்ல, அப்படி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையே ஒரு போர்க்களம், ஒரு யுத்தமே உண்டாகி கொண்டிருக்கலாம் உங்கள் வீடுகளில். கர்த்தருடைய பிள்ளையை, இன்னும் சில வியாதிகள் நிமித்தம், இது நிமித்தம் மரணம் எனக்கு வந்துருமோ என்று சொல்லி ஒரு போராட்டம், ஒரு போர்க்களம் உங்கள் சிந்தனைக்குள்ளே இருந்து உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையிலே, எப்படிப்பட்ட போராட்டத்திலே நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார், நீ பயப்படாதே என்று, நீ தைரியமாய் இரு என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இந்த நாளில் இருக்கிற உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டத்தை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாய் இருங்கள். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்ப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு சொல்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று எந்த சூழ்நிலையிலே யோபு சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, தன்னுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பிள்ளைகள், சரீர சுகம் எல்லாமே இழந்து போன சூழ்நிலையில்தான் ஜீவன் மட்டும்தான் யோபுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கையாய் இருக்கிறார். கர்த்தர் மேல் இவர் நம்பிக்கையாய் இருப்பதினாலே கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பார்வைக்கு நலமானதையே யோபுக்கு செய்கிறார். மற்றவங்க பார்வைக்கு யோபுவை அற்பமாக தோன்றுகிறது, எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் மேலே இந்த யோபு நம்பிக்கை வைத்தபடினால் கர்த்தர் நலமானதை செய்கிறார்.
அவர் யோபுவுக்கு முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்க்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டதனையாக திருப்பி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, ஆயுசு நாட்களையும் கர்த்தர் 4 தலைமுறைகளை காணுகிற அளவுக்கு நீண்ட ஆயுசை கொடுத்து கர்த்தர் யோபுக்கு தன்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம் எல்லாமே இழந்து போயிட்டு ஜீவன் மட்டும் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கள். யோபு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடினால் கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டதனையை கொடுத்து அவருடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் நீட்டி கொடுத்தார். அது மட்டுமல்ல, நம் தானியேல் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே அங்கே பாருங்கள், அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் மேல் எப்படி நம்பிக்கையாய் இருந்தார்கள், கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இங்கே பாருங்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ராஜா நிறுத்தின அந்த சிலையை என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்கிற ஒரு பயங்கரமான நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, சொல்கிறார்கள், விடுவித்தாலும் விடுவிக்காமல் இருந்தாலும் ராஜா நிறுத்திய பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இவர்களுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையினால, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால கர்த்தர் என்ன செய்தார்? இவர்கள் அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். எரிகிற அக்கினி 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அந்த அக்கினியிலே போடப்பட்ட போதும் இவர்கள் எரிந்து போகவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை 3 பேர் நெருப்பில் போடப்பட்டாங்க. ஆனால் 4 பேராக அங்கே உலாவி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சரீரத்தில் அக்கினி பலவந்தம் செய்யலை, மயிர் கரிந்து போகவில்லை, சால்வை சேதமாகவில்லை, எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். அது மட்டுமல்ல, பாபிலோனிலே இவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி 30வது வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை நம்பினபடினால கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தார். அந்த பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கூட இதே சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒரு அக்கினி
அக்கினி போன்ற ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அதில் நீங்கள் அகப்பட்டு இருக்கலாம். இதில் அழிந்தே போய்விடுவேன், இனி என்னால் நிற்கவே முடியாது, பிரச்சனை பெரிதாய் இருக்கிறது, இது நிமித்தம் அநேக இழப்புகள் நேரிட கூடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தைரியமாக இருங்கள், கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போடுவேன் என்று சொன்ன போதிலும், போட்ட போதிலும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை விடவில்லை கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே நீங்களும் கூட எந்த பிரச்சனையில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காணப்படலாம், அது பயங்கரமாக அக்கினியை போல காணப்படுகிறலாம், நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இதில் வெந்து போயிடுவேன் என்று சொல்லி. ஆம், கர்த்தர் நீ வெந்து போகுவதில்லை, உனக்கு எந்த ஒரு சேதமும் இது நிமித்தம் வராது. உன் நம்பிக்கையை மட்டும் கர்த்தர் மேல் வை. கர்த்தர் மேல் நீ வைக்கும்போது கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். இன்னும் அடுத்தபடியாக கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி, நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கருத்தின் கிரியாய் இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். அப்படி நற்கிரியைகளை செய்த ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் பார்ப்போம். மார்க் 14:3 இயேசு சொன்னார், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 6வது வசனத்தை நாம் பார்க்கும்போது இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. எந்த சூழ்நிலையில் சொன்னார் என்று பார்க்கும்போது, பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோனின் வீட்டிலே ஒரு விருந்து செய்யப்பட்டது. அந்த விருந்தில் இயேசு சீஷர்கள் கலந்திருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கில் ஒரு ஸ்திரீ என்றும், லூக்காவிலே பாவியான ஸ்திரீ என்றும், யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்திரீ நற்கிரியை செய்தாள் என்று. இவள் செய்த நற்கிரியை இயேசுவின் சிரசிலே அவள் கொண்டு வந்த விலையேறப்பட்ட நளதும் என்கிற உத்தம தைலத்தை ஊற்றுகிறாள். இந்த செயல் இயேசுவுக்கு நற்கிரியாய் காணப்பட்டது. அவள் செய்தது நற்கிரிமை. ஆனால் அங்கே இருந்தவர்களுக்கு அது நற்கிரியாக தோன்றவில்லை. அங்கே கேட்கிறார்கள், இதை விற்று 300 பணத்திற்கு மேலாக இது விற்குமே, இதை தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே என்று முறுமுறுக்கிறார்கள், கோபம் அடைகிறார்கள். இது வீண் செலவு என்று அதை அப்படி நினைக்கிறார்கள்.
கிரியை. ஆனால் இயேசு அதை பாராட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளை, இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நற்கிரியைகளை செய்யும்போது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது வீணானது, வீணாக இவள் செய்கிறாள், இவன் செய்கிறாள் என்று தோன்றும். நம்ம வீட்டில் உள்ளவர்கள், பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் நற்கிரியைகளை செய்யும்போது வீணாய் போய் இதெல்லாம் செய்கிறான், நேரத்தை வேஸ்ட் பண்ணுறான், பணத்தை வேஸ்ட் பண்ணுறான் என்று சொல்லி கோபப்படுவார்கள். அதுபோல் பெற்றோர்கள் செய்யும்போது பிள்ளைகள் கோபப்படுவார்கள். ஆனால் நீங்கள் நற்கிரிகளை செய்யும்போது சோர்ந்து போகக்கூடாது என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த ஸ்திரீ நற்கிரியை செய்தபடினால் கர்த்தர் அவருடைய பார்வைக்கு நலமானதை இந்த ஸ்திரீக்கு செய்தார். என்ன என்று சொல்லி பார்ப்போம். 9வது வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று கர்த்தர் இயேசு சொன்னார். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான காரியம். இவளை குறித்து உலகம் எங்கும் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு நற்கிரியை செய்யும்போது, நல்ல காரியத்தை செய்யும்போது மற்றவர்களுக்கு வீணாக தோன்றினாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது நற்கிரியாக நன்மையானதாய் தோன்றும். கர்த்தர் நம்மையும் மேன்மையாக வைப்பார். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் இயன்றதை, ஒருவேளை பணம் மூலம் நற்கிரிகள் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த தாளந்தை வைத்து நாம் நற்கிரிகளை செய்ய முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். ஏழை எளியவர், விதவிகள், திக்கற்றவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். அதை பார்க்கிற மற்றவர்கள் ஒருவை வீணாக செய்கிறாளே என்று உங்களை குறித்து சொல்லலாம், நம்மை குறித்து சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளை, நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும்போது கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானது செய்து நம்மையும் கூட பூமியின் உயர்ந்த ஸ்தலத்திலே கொண்டு வருவார். அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை நமக்கு தருவார். கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை தைரியமாய் இரு. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானது செய்வார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாத. நீ இந்த நாளில் சந்தித்திருக்கிற சூழ்நிலை அது ஒரு பயங்கரமான சூழ்நிலையாக தான் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ தைரியமாயிரு. கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். செய்யும்போது கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நமக்கு நலமானதை செய்வார். தைரியமாயிரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது,